மார்ச் மாசத்துல சைனாக்கு தான் இந்த மாதிரி வரியை போட்டார். சைனா திருப்பி வரியை போட்டோன்னே இவங்க ஓடி வந்து அமெரிக்கா ஓடி வந்து சரி ஒரு 90 நாளைக்கு நம்ம வந்து 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு வராங்கல்ல. அந்த மாதிரி இந்தியா கிட்ட வர முடியல. இந்தியா ஏன் வர முடியல? ஏன்னா இந்தியாவுக்கு திருப்பி அடிக்க ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 மளிகை கடைகள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 மளிகை கடை, குட்டி மளிகை கடை, பெட்டி கடை எல்லாம் பலசர கடை எல்லாம் சேர்ந்துருக்கும். அதை ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வந்து முழுங்குச்சு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் முழுங்குங்க. அந்த மாதிரி தான் நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சிறு குறு தொழில் பண்றவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு பெரிய நிறுவனமாகும். இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் பல நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு நிறுவனமாகும். ஏன்னா வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்களை அதை விட பெரிய நிறுவனங்கள் விழுங்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த பொருளாதார அமைப்போட இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்தோட அடிப்படை தன்மையை. நீங்கள் இந்த விஷயத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் ரஷ்யாட்ட வாங்கல, அமெரிக்காவும் ரஷ்யாட்ட தொடர்பு வச்சுட்டு தான் இருக்கு. இதை வந்து சைனா வந்து செருப்பில் அடித்த மாதிரி போன வாரமே சொல்லிடுச்சு. நிறைய ஃபெர்டிலைசர் கொண்டு நிறைய விஷயங்களை அமெரிக்கா வந்து ரஷ்யாவிட்ட வந்து வாங்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்தியாகிட்டயோ இல்லை வந்து சைனாகிட்டயோ அவங்க வந்து புள்ளி பண்ணுறது வந்து இவங்க கச்சா எண்ணெய் வாங்குறதுனால தான் உக்ரைன் போர் நடக்குதுன்றலாம் கிடையாது. ஏன்னா அதானிங்கிறவங்க மற்ற முதலாளிகள் மாதிரி இல்லை. மற்ற முதலாளிகள்னா அவங்களாம் நல்லவங்கன்னு கிடையாது. மற்ற முதலாளிக்கும் அதானி போட்ட குரோனி கேபிட்டலிஸ்ட்னு சொல்கிறாங்க, திருட்டு முதலாளி. இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா மற்ற முதலாளிகள் உழைப்பு சுரண்டல் பண்ணுவாங்க. உங்களை வச்சு அவரை வச்சு என்ன வச்சு வேலை வாங்கி அதில் ஒரு உழைப்பு சுரண்டல் பண்ணி லாபம் பார்ப்பாங்க. இவங்க அப்படி உற்பத்தியிலேருந்து லாபம் பார்க்கறது கிடையாது. நேராக மக்கள் வரி பணத்தையும் அரசு சுற்றியும் ஆட்டைய போடுறது. இப்போ இப்படி இருக்கிற முதலாளிகளை வளர வளர என்ன ஆகுதுன்னா இவங்க பங்கு சந்தையில் ஒரு பெரிய திருட்டு வேலையை பார்க்குறாங்க. வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்கா வந்து இந்தியா மேலே 50% எக்ஸ்ட்ரா வரி விதிச்சிருக்காங்க. அதை வந்து பொருளாதாரத்தில் எந்த மாதிரியான அடிப்படையாக என்னென்ன இதை மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு உங்களோட தகவல் மட்டும். முதல்ல சொன்னதெல்லாம் ஃபார்மாசூட்டிக்கல் செமிகண்டக்டர்லாம் அடி வாங்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே இப்போ எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க போல. ஆனால் இப்போ அதை தாண்டி மெயினாக அடி வாங்குறது போகிறது என்னென்னா டெக்ஸ்டைல்ஸ், முக்கியமாக திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுப்பிரமணியம் அந்த எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் தலைமையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே 14,000 கோடி வந்து வருஷத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூஎஸ்க்கு மட்டும். அதில் இந்த டேரிஃப் வந்து நீடிச்சுது அப்படின்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 6,000 கோடி லாஸ் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு திருப்பூரில் 6,000 கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் இருக்குது டெக்ஸ்டைல், சூரத்தில் இருக்குது. இப்போ டெக்ஸ்டைல் பயங்கர அடி வாங்கும். இது இல்லாமல் பல துறைகள் நம்ம வந்து ஃபுட்டு இல்லை ஜுவல்லரி இந்த இதெல்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது எல்லாமே பெரிய லெவலில் அடி வாங்கும். இந்தியாவில் வந்து இந்த சிறு குறு தொழில் இருக்குல்ல எம்எஸ்எம்இ, அதுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த டேரிஃப்லேருந்து ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறவங்க அவங்கள தான் இருப்பாங்க. இப்போ இந்திய பொருளாதாரத்தை இறந்த பொருளாதாரம்னு சொல்கிறாரு ட்ரம்ப். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க? அது முதல்ல அவர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார் ட்ரம்ப்பு. இந்திய பொருளாதாரம் ஒரு வளர்ச்சி பாதையில் தான் இருக்குது, அமெரிக்க பொருளாதாரத்தோட பெட்டராக வளருதுங்கிறதுலாம் ஒரு உண்மை. ஆனால் ட்ரம்ப் அப்படி சொல்கிறாருன்னா அதுக்கு இன்னொரு காரணம். அவர் இப்போ வந்து சைனாவை பற்றி ஒரு டெட் எக்கானமி, இறந்த பொருளாதாரம் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் இந்தியாவை பார்த்து சொல்ல முடியுது அப்படின்றது ஒரு அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவில் வந்து எந்த துறை வந்து அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஆக்சுவலி எக்ஸ்படி. அதாவது நாடு இந்த ஜிடிபி அப்படின்றத வளர்ச்சி இருக்குது. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு இந்த 10 வருஷத்தில் நாங்கள் வந்து பெரிய லெவலில் வளர்த்து எடுத்தோம். குறிப்பாக சொல்லணும்னா மேக் இன் இண்டியா என்ன சொன்னாங்கன்னா ஜிடிபியில் வந்து 25% வந்து 2022 ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அது சொல்லும் போது 16% இருந்துச்சு ஜிடிபியில் மேனுஃபேக்சரிங். இப்போ வந்து 14%. பின்னாடி 2% தான் கொண்டு போயிருக்காங்க இல்லையா. அதை 25%க்கு எங்கேயுமே கிட்ட கூட கிடையாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவங்க கணக்குப்படியே டிஃபென்ஸ் செக்டர் மட்டும் தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க. அதானி வந்து ஆயுதத்தை தயாரித்து கொண்டு போய் இஸ்ரேலுக்கு விற்கிறாரு போல். அதுதான் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளும் எழுந்துச்சு. காசா மக்கள் மீதான தாக்குதலில் வந்து அதானியோட வெப்பன்ஸும் இருக்குது. ஆனால் மேனுஃபேக்சரிங்காக வேறு எந்த துறையும் இங்கே வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணல. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் டெக்ஸ்டைலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஆகட்டும் இல்லை பிற மேனுஃபேக்சரிங் ஆகட்டும் நம்ம பங்களாதேஷ் வியட்நாம்கிட்ட பெருசாக லூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம கேப்சர் பண்ண வேண்டிய மார்க்கெட்லாம் அதாவது சைனா +1 அப்படின்ற உக்தி இருக்குது. சைனா +1னா சைனாவுக்கும் இப்போ யூஎஸ்க்கும் சண்டை நடக்குது. இப்போ அதுலேருந்து பல மேற்கத்திய நாடுகள் சைனாவை விட்டுட்டு வேறு இடத்துலலாம் மேனுஃபேக்சரிங் பார்ப்பாங்க இல்லையா. அதில் இந்தியா வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்க தவறி நிறைய இடங்கள் பங்களாதேஷும் வியட்நாமும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ தான் கொஞ்சம் வந்து இந்த செமிகண்டக்டர்லையாவது தமிழ்நாடு ஓரளவுக்கு வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கடைசி 10-12 வருஷத்தில் அப்படியான எந்த வளர்ச்சியும் கிடையாது. அதனால் இந்தியாவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ வந்து ஜாப்லெஸ் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. ஜிடிபியாக வளரும் ஆனால் எந்த வேலை வாய்ப்பும் உண்டு பண்ணியிருக்காது. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு விதத்தில் நம்மளே இதை டெட் எக்கானமின்னு கூட திட்டலாம். ஆனால் ட்ரம்ப் சொல்கிற அளவுக்கு இது கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ட்ரம்ப் சொன்னதுக்கு இந்தியாவிலேருந்து எந்த எதிர்ப்பும் ஸ்ட்ராங்காக போகலையே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அது கடைசி 12 வருஷமாக வெளியுறவுத்துறை கொள்கையை பார்த்தீங்கன்னா
மக்கள் நலன் சார்ந்து நாட்டு நலன் சார்ந்து இருந்தது அப்படின்னா அமெரிக்காட்ட வந்து காட்டமாக நீங்கள் பேசலாம். ரொம்பலாம் இல்லை, மன்மோகன் சிங் ஆட்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து முழுமையாக ஏற்றுக்காத ஆட்சி தான். அதில் பல விமர்சனங்கள் இருந்து எதிர்ப்புகள் இருந்தது. இருந்தாலும் ஒபாமா வந்து காஷ்மீர் விஷயத்தில் தலையிடன்னு சொல்லும்போது இது எங்கள் இன்டர்னல் இஷ்யூ, உங்கள் வேலையை பாருங்கன்னு இந்தியாவால் சொல்ல முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 35 மேடையில் ட்ரம்ப் வந்து நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சமாதானம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வாயை பற்றி தான் இருக்கோம். இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாள்லேருந்தே ஒரு பேலன்ஸ் இருந்தது. அணிசேரா இயக்கம்னு சொல்லி நேரு ஒன்று உருவாக்குனார், நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்னு சொல்லிட்டு. ஈகிப்து, இந்தியா எல்லாத்தையும் சேர்த்து அது போன்ற காலகட்டத்திலேருந்தே இந்தியா வந்து சோவியத் பிளாக்கா யூஎஸ் பிளாக்கா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பக்கமும் வந்து ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், ஒரு மாதிரி நழுவி போயிடுவாங்க. ஓகே, அது சரியான கொள்கை அப்படிங்கிறது வேறு மேட்ரு. ஆனால் அதை லாபகரமாக அவங்களால செய்ய முடிஞ்சுது. என்ன பண்ணுவாங்கன்னா, யூஎஸ் கிட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்குவாங்க, நிறைய உதவிகள் வாங்குவாங்க. ஆனால் முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே வந்து இப்போ பெல் போன்ற நிறுவனங்கள், பிலாய் போன்ற நிறுவனங்களை உருவாக்கணும், உற்பத்திக்கு இந்திய உற்பத்தியை பெருக்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக உதவிகள் வேணும், அது சோவியத். இப்படி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. 1991 அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக யூஎஸ் பக்கம் சாய ஆரம்பிச்சது இந்தியா. அது மன்மோகன் சிங் காலத்தில் வந்து இந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க யூஎஸோட. அதுதான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அதை எதிர்த்து தான் கூட்டணியை விட்டு வெளியே வந்தாங்க. ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு யூஎஸ், ஏன்னா சோவியத்து கிடையாது, சோவியத்து விழுந்துருச்சு, இனிமேல் ரஷ்யாவும் கிடையாது, அதனால் யூஎஸ் பக்கம் அப்படின்னு வந்து முழு சாய்வு ஏற்பட்டுச்சு. ஆனால் மோடி வந்ததுக்கப்புறம் சாய்வு அப்படின்றத தாண்டி நேராக கொண்டு போய் அவங்கள்ட்ட அடகு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் நலனுக்கோ இல்லை இந்த தேசம் இந்தியா அப்படிங்கிறத தூக்கி நிறுத்தவோ வெளியுறவுத்துறை கொள்கையை வகுக்கல. எதுக்கு வகுத்தாங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் மோடி போகிறாரோ அந்தந்த நாடுகள் அதானிக்கான போர்ட் வேணும், அதானிக்கான பிஸ்னஸ் உண்டாகணும். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாருன்னா அங்கே இருக்கிற கோல் மைனு அதானிக்கு எழுதி தரப்படும். பங்களாதேஷ் போனார்னா எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்டு அதானிக்கு வரும். ஸ்ரீலங்கா போனால் சோலார் பவர் ப்ராஜெக்ட்டு அதானிக்கு வரும். கிரீஸுக்கு போனால் போர்ட்டு. இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைஃபான்னு ஒரு போர்ட் இருக்குது, அந்த போர்ட்லேருந்து தான் வந்து வெப்பன்ஸ் போகுது. பல பொருட்கள் வந்து காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்த அந்த போர்ட்டில் தான் போகுது. அந்த போர்ட் அதானிக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இது போல் அதானியின் நலனை சார்ந்து தான் நம்ம வெளியுறவுத்துறை கொள்கையே இயங்குது. 2015 ஃப்ரான்ஸ் போகிறாரு, ரஃபேல் டீல்னு கையெழுத்தாவது. எது கையெழுத்தாவது? இங்கே அனில் அம்பானிக்கு அந்த டீலை தராங்க. அப்போ முழுக்க இந்த ரெண்டு பெரும் முதலாளிகளுக்கு எப்படி சேவகம் செய்கிறது அப்படின்னு சுற்றி இருக்கும்போது இவர்களால் யூஎஸ்கிட்ட நேராக பகிச்சிக்க முடியல. அவன் அதனால தான் பாருங்கள், கரெக்டாக இவங்க மேலே கை வைக்கிறதுக்கு ஹிண்டன்பர்கருக்கு ரிலீஸ் ஆகுது, ஓகே, பிபிசி டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகுது. அப்புறம் அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் தொடர்ந்து அதானி மேலே கேஸ் போட்டே இருக்கான். ஏன்னா அதானிங்கிறவங்க மற்ற முதலாளிகள் மாதிரி இல்லை. மற்ற முதலாளிகள்னால் அவங்களாம் நல்லவங்கன்னு கிடையாது. இப்போ மற்ற முதலாளிக்கும் அதானி போட்ட குரோனி கேபிட்டலிஸ்ட்னு சொல்கிறோம்ல, திருட்டு முதலாளி, இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற முதலாளிகள் உழைப்பு சுரண்டல் பண்ணுவாங்க. உங்களை வச்சு, அவரை வச்சு, என்னை வச்சு வேலை வாங்கி அதில் ஒரு உழைப்பு சுரண்டல் பண்ணி லாபம் பார்ப்பாங்க. இவங்க அப்படி உற்பத்தியிலேருந்து லாபம் பார்க்கறது கிடையாது, நேராக மக்கள் வரி பணத்தையும் அரசு சுற்றியும் ஆட்டையை போடுறது. இப்போ இப்படி இருக்கிற முதலாளிகளை வளர என்ன ஆகுதுன்னா, இவங்க பங்கு சந்தையில் ஒரு பெரிய திருட்டு வேலையை பார்க்குறாங்க. அதானி மாதிரி ஆட்கள். அது வந்து யூஎஸ் மாதிரி, யூஎஸில் இருக்கிற பெரும் முதலாளிகளுக்கு, அங்கே இருக்கிற நிதி மூலதனத்தை கையில் வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அதனால வந்து அதானியை திருப்பி அடிக்கிறாங்க. இப்போ அதானியை திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்தியாவுக்குள்ளேயும் வந்து முறிவு ஏற்படுது. ஆனால் அதானியின் நலனுக்காக ஐயோ அதானி பைக்கு எந்த பிஸ்னஸ் நஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு இவங்க பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கொண்டு போய் நாட்டோட நலனை ஃபுல்லாகவும் அவங்கள்ட்ட அடகு வச்சுட்டீங்க. அதனால தான் பாருங்கள், இப்போ வந்து பாலஸ்தீன் விஷயத்தில் கூட ஓட்டலாம். நீங்கள் முழுக்க இஸ்ரேல் சார்பாக இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் மதவாதம். ஓகே, ஆனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வருது. ஈரான் நம்மளுக்கு பிரச்சனையான காலத்தில் அவங்கள்ட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கியிருக்கோம். ஈரான் கிட்ட தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கியிருக்கோம். அதே போல் 1990s நம்ம வந்து இந்த நியூக்ளியர் மிசைல் டெஸ்ட் பண்ணது அதெல்லாம் பண்ணோம். நம்ம அப்போ வந்து பொருளியல் தடைகள்லாம் யூஎஸ் நம்ம மேலே போட்டிருந்தது. அப்போ நம்மளுக்கு உதவுனது பார்த்திங்கன்னா ஈரான் தான். நம்ம மேலே நிரந்தர தடை ஐநா சபையில் போட்டக்கூடாதுன்னு ஈரான் தான் நம்மளுக்காக வந்து வாதாடிச்சு. ஆனால் அப்போ இருக்கிற ஈரானுக்கு கூட இஸ்ரேல் தாக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதரவு இந்தியாவில் தெரிவிக்க முடியல. ஷங்காய் கோஆப்ரேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. சைனா, இந்தியா, எல்லா நாடுகளும் சேர்ந்து. அந்த நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலை கண்டிக்கிறாங்க. இந்தியா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் அதில் மெம்பர் தான், ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்கள் உடன்படல, நாங்கள் தனியாக ஸ்டேட்மெண்ட் விடுறோன்ற அளவுக்கு ஒரு கோழைத்தனமான முடிவு ஏன் எடுக்க வேண்டி வந்திருக்கு அப்படின்னா, யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் பயந்த அளவுக்கு கொண்டு போய் நாட்டின் நலனா அடகமான வச்சுருக்கீங்க. அதனால தான் ட்ரம்ப்பை ஏற்று ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா
பாருங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சைனா வந்து தர்மடி அடிக்கிறான். ட்ரம்ப் ஒரு வாரத்தை சொன்னால் அவன் 4 வாரத்தை அவன் திருப்பி சொல்கிறான். இப்போ சப்பலை கழட்டி அடித்த மாதிரி அவன் சொல்கிறான். ஒன்றும் இல்லை, ஒரு போன வாரம் தான் சைனாவிலேருந்து போன பிரதிநிதி அங்கே யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சொல்கிறாரு, நீ ஊரையே கொளுத்துவ, நாங்கள் ஒரு விளக்கை ஏற்றக்கூடாதான்னு கேட்குறாரு யூஎஸ்ஐ. அதனால் இந்த இரட்டை முகம், இந்த ஹிப்போக்ரஸி, இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. யூஎஸ் என்ன பண்ணுதோ அதை விட பன்மடங்கு அதுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும், இப்பயே எச்சரிச்சுக்கிறோம் அப்படின்னு சைனா சொல்லுது. அதுக்கும் ஐயா நீங்கள் செய்தது நியாயமே இல்லையா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு, இதுதான் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற பறையை சாட்டிக்கிட்டு ஜெய்சங்கருக்கு லேசர் கண் வச்சு பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம ட்ரம்ப்னு இல்லை, ட்ரம்ப்பால் ஏன் இப்படி பேச முடியும்னா அவர் வந்து ஒரு கோமாளி, அவர் யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுவார். அவர் ஃப்ரான்ஸ் மக்ரோனியா கூட விளம்பர விரும்பி அவன் ஒரு கோமாளின்னு பேசுகிறார் அவர். ஆனால் அவரால் ஏன் இப்படி பேச முடியும்னா அந்த லெவலில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். சைனாவை வச்சு தான் பேசுகிறார். ஆமாம், இப்போ மார்ச் மாதத்தில் சைனாவுக்கு தான் இந்த மாதிரி வரியை போட்டார். சைனா திருப்பி வரியை போட்டோன்னே இவங்க ஓடி வந்து அமெரிக்கா ஓடி வந்து சரி ஒரு 90 நாளைக்கு நம்ம வந்து 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு வராங்கல்ல. அந்த மாதிரி இந்தியா கிட்ட வர முடியல. இந்தியா ஏன் வர முடியல? ஏன்னா இந்தியாவுக்கு திருப்பி அடிக்க ஒன்றுமே கிடையாது. இப்போ சைனா என்ன பண்ணுறேன்னா ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு இருக்குது. அதாவது இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுற சில மினரல்ஸ், ரொம்ப அரிதான கனிம வளங்கள், அதை சைனா மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறான். 90% சைனா தான் எல்லா நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறான். சிப்பு தயாரிக்கிறது எல்லாமே அதான் யூஸ் பண்ணி. சைனா அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன், உன்னால் ஆனதை பார்த்துக்கிட்டா அப்படின்னோடனே அவனுக்கு கதி கலைஞ்சு போச்சு. இந்தியா அப்படி என்ன பண்ணும் அவன்கிட்ட? அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியல அமெரிக்காட்ட அப்படின்றதான் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பலவீனமாக இருக்குது. ஓகே, இந்த பொருளாதார வீதிக்கு வந்து அதிகபட்சமாக வந்து அதானி அம்பானிலாம் அவங்களெலாம் பாதிக்காதா? அதிகமான வரி வந்து அதான் எஸ்பெஷலி அம்பானி வந்து பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, யூஎஸ்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, அவங்களெல்லாம் பாதிக்கும். இப்போ அதனால தான் அவருக்கு வேறு ரூட்லாம் பார்க்குறது தான். நேற்று வந்து பியூஷ் கோயல் நினைக்கிறேன் அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வேறு கண்ட்ரிஸ் கூடலாம் இதை ஈடுகட்டுறதுக்கான ட்ரேட் டாக்ஸ்லாம் வச்சுட்ருக்கோம். என்ன அப்படின்னா, எங்கள் பையன் கடை வந்து மெட்ரோ ரயில் போட்டாங்க, நாங்கள் கடை வச்சு கொடுத்தோம், மெட்ரோ ரயில் போட்டாங்க, கடை சாஞ்சி போச்சு, அதனால் வேறு ஏரியாவில் பையனுக்கு கடை வச்சு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இப்போ அம்பானிக்கும் அதானிக்குமாக வேறு இடத்துலாம் தேடிட்டு இருக்காங்க. அதானிக்கு இதில் ஒரு பெரிய எந்த அளவுக்கு லாஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலை. ஏன்னா அவர் ஏதாவது ஒரு பெரிய உற்பத்தியை பண்ணி அதுலேருந்து வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஏற்கனவே யூஎஸ்க்கும் அதானிக்கும் வாய்க்கா தகராறு இருக்குது. அவர் மேலே வந்து ஏகப்பட்ட கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே போனாலே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற லெவலில் தான் இருக்குது. அம்பானிக்கு இதுலேருந்து ஒரு பெரிய லாஸ் இருக்கிற மாதிரியும் அதற்கு இந்தியா வேறு வழி தேடிக்கிட்டு இருக்க மாதிரியும் தான் நம்மளுக்கு வந்து செய்திகள் நம்ம ஓவரால் நியூஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி தான் தெரியுது. சிறு குறு தொழிலாளர்களை விட்டுட்டு இது அம்பானி அதானி அவங்களுக்கு மட்டுமே இந்த வரி விதியெல்லாம் கொடுக்கறது வந்து இந்தியா ஏன் இந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு காரணம்? பாஜகவின் நலன் இந்த இந்துத்துவ இந்த திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னா சிறு குறு முதலாளிகள்கிட்ட போய் காசாக கேட்க முடியும். எல்லாரும் ஆளுக்கு 1000 ரூபா தாங்க, நாங்கள் வந்து இந்து ராஷ்டிரம் அமைக்கிறோம். இந்து ராஷ்டிரம் அமைக்கிறது வந்து ஏதோ இந்து கனவு பகவத்கீதையை நினைவேற்றுறோம் அப்படின்றது கிடையாது. அதுலேயும் ஒரு லாப வரி இருக்குது. அந்த மத ரீதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்குனா சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்களும் சாதி அடுக்கில் கீழே இருப்பவர்களும் 2ஆம் தர குடிமக்களாக்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப மலிவு விலையில் அவங்கள வேலைக்கு வாங்கலாம். அவங்கள்ட்ட வந்து இன்னும் அதிகமான பன்மடங்கு அதிகமான உழைப்பு சுரண்டலை பண்ணலான்னு தான் அந்த இந்து ராஷ்டிரமே கட்டி அமைக்கப்படுது. அப்போ அது யார் நலனுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதானி அம்பானி போன்றவர்கள் உழைப்பு சுரண்டல் செய்ய தான் அது நடக்குது இல்லைய. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் வந்து சிறு குறு முதலாளிகளை வந்து டோட்டலாக அழிச்சிருவாங்க. அழிச்சிட்டு வெறும் பெரும் முதலாளிகள். நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா இந்த பொருளாதார அமைப்பை எப்படி இயங்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க. பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு முன்னாடி இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 மளிகை கடைகள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 மளிகை கடை, குட்டி மளிகை கடை, பெட்டி கடை, எல்லாம் பலசர கடை எல்லாம் சேர்ந்துருக்கும். அதை ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வந்து முழுங்குச்சு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்லாம் முழுங்குது இல்லையா. அந்த மாதிரி தான் நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா இந்த சிறு குறு தொழில் பண்ணுறவங்க எல்லாத்தையும் ஒழித்து பெரிய நிறுவனமாகும். இந்த பெரிய நிறுவனங்களாம் பல நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு நிறுவனமாகும். ஏன்னா வந்து அதுலேயே பார்த்திங்கன்னா சில நிறுவனங்களை அதை விட பெரிய நிறுவனங்கள் விழுங்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த பொருளாதார அமைப்போட இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்தோட அடிப்படை தன்மையை. அது எப்பயுமே ஏகபோகம் மோனோபொலிக்கு தான் இட்டு செல்லும் அப்படிங்கிறத மார்க்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதன் வழியாக அதை இந்த மாதிரி இந்த வழியில் போய் செய்கிறதுக்கு தான் ஃபாசிசம் அப்படிங்கிறது ஒன்று ஆட்சிக்கே வருது. அதை தான் அவங்க சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ இல்லையா. ஃபாசிசத்துக்கு வந்து ஃபாசிசம் ஏன் சிறுபான்மையினருக்கு வந்து நல்லது செய்கிறதில்ல அப்படின்னு கேட்குற மாதிரி ஃபாசிசம் ஏன் சிறு குறு தொழிலுக்கு செய்யலை அப்படின்னு கேட்குறதா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி ரஷ்யாவோட வந்து கச்சா எண்ணெயே வாங்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக ட்ரம்ப் சொல்ல காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, இப்போ ரஷ்யா இவங்க வந்து இந்த பிரச்சனை வந்து ரஷ்யாவிட்ட மட்டும் பண்ணல, அதாவது ரஷ்யா இந்தியாவில் மட்டும் பண்ணல,
இந்த டாரிஃப் போடுறாங்க இல்லையா, இந்த டாரிஃபை வச்சுக்கிட்டு மெக்சிகோட்டையும் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. நீ பார்டரில் வந்து நிறைய அகதிகள் வர தடுக்கணும்னா நாங்கள் டாரிஃபை குறைக்கணும்னா அதை நீ தடுக்கணும். அப்போ ஒன்று பொருளியல் காரணங்களுக்காக பொருளியல் தடைகள், இல்லை இந்த வரிகள் விதிப்பது. டாரிஃபோட அடிப்படை லாஜிக் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மட்டமான லாஜிக், அது நடக்கவே நடக்காதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ சைனாவோட பொருட்களுக்கு 50% டாரிஃப் போட்டிங்க அப்படின்னா அது அமெரிக்க பொருளோட காஸ்ட்லி ஆயிரும். ஆமாம், மக்கள் எல்லாம் போய் அமெரிக்க மக்கள்லாம் அமெரிக்க பொருட்களை வாங்குவாங்க. அமெரிக்க பொருட்களே வாங்கினா அமெரிக்காவில் உற்பத்தி ஜாஸ்தியாகும். அமெரிக்காவில் உற்பத்தியெல்லாம் ஜாஸ்தியானால் அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் பெருகும். இல்லைனா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சைனாவே இன்னும் சீப்பாக விற்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா அமெரிக்காலே கொண்டாந்து ஃபேக்ட்ரியை போடலாம் அப்படின்னு தயாராகும். அப்படியும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாக வரும் அப்படின்றத லாஜிக். ஆனால் முதல்ல ஏன் சைனாக்காரன் வந்து அமெரிக்காவில் கம்பெனி தொடங்க போகிறான்? அவனுக்கு அங்கே குவாலிட்டியான லேபர் இருக்குது, இன்னும் படித்த ஒரு பெரிய பட்டாளம் அங்கே இருக்குது. சைனாவில் ஏகப்பட்ட பேர் கல்வி கொடுத்துருக்கான், ஏகப்பட்ட பேர் தொழிலாளர்கள் வந்து அங்கே வேலை பார்க்குறதுக்கு ஸ்கில்டாக இருக்கிறாங்க. அமெரிக்காலலாம் அப்படி எதுவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இங்கேருந்து போய் வேலை பார்க்கணும், மெக்சிகோவில் வந்து போய் வேலை பார்க்கணும்னா அமெரிக்காவில் ஸ்கில்டான ஆளுங்களே கிடையாது. ஆச்சா, ஸோ இது பொருளியல் காரணங்கள்னு சொல்லி டாரிஃப் போடுறான். ஆனால் இவன் இந்த பொருளியல் காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் அரசியலை தீர்த்துக்க பார்க்குறான். இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா பின்வாங்கணும் அப்படின்னா இப்போ ரஷ்யாவோட நட்புறவு இருக்கிறவங்க எல்லாத்தையும் புள்ளி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் பண்ணுறானோ இல்லையா. இந்தியாவால் அப்படி ரஷ்யா கூட முறிச்சிக்கலாம் முடியாது. ஏன்னா அவ்வளோ டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்கள்ட்டேருந்து வாங்குகிற எண்ணெய்கிட்டேருந்து. ப்ளஸ் நிறைய விஷயத்தில் நம்ம ரஷ்யாவோட இப்போ வெப்பன்ஸ் வாங்குறதாகட்டும், இது வந்து கடைசி ஒரு 4-5 மாதமாகவே அவங்க இதை பற்றி புலம்பிட்டு இருக்கிறாங்க யூஎஸ்காரங்க. இது வந்து இன்னும் மேலும் ரஷ்யா, இந்தியா, சைனா இதோட உறவை வலுப்படுத்தலாம் மொழிய அமெரிக்கா கணக்கு போடுற மாதிரி முறியெல்லாம் முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். உக்ரைன் போரை நிறுத்த போகிறேன், அதுக்கு வந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் ரஷ்யாட்ட வாங்குறதுனால தான் அந்த போரை வந்து நிறுத்த முடியல. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்திடணும், நீங்கள் பாகிஸ்தான்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கன்னு சொல்கிறதுல எதுக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா? நீங்கள் இந்த விஷயத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் ரஷ்யாட்ட வாங்கலை, அமெரிக்காவும் ரஷ்யாட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து சைனா வந்து செருப்பில் அடித்த மாதிரி போன வாரமே சொல்லிடுச்சு. நிறைய ஃபெர்டிலைசர் கொண்டு நிறைய விஷயங்களை அமெரிக்கா வந்து ரஷ்யாவிலிருந்து வாங்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்தியாக்கிட்டேயோ இல்லை வந்து சைனாக்கிட்டேயோ அவங்க வந்து புள்ளி பண்ணுறது வந்து இவங்க கச்சா எண்ணெய் வாங்குறதுனால தான் உக்ரைன் போர் நடக்குதுன்றலாம் கிடையாது. இவங்க எல்லாரும் ரஷ்யாவை கை கழுவி விட்டாங்கன்னா, தனிமைப்படுத்திட்டாங்கன்னா ரஷ்யாவை அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போய் உக்ரைன் போரை நிறுத்துறதுனா போர் அமெரிக்காக இல்லை, இவங்களோட நேட்டோ பிளானை வந்து இன்னும் வந்து முன்னுக்கு தள்ளிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து கச்சா எண்ணெய் அப்படிங்கிறதுலாம் சும்மா வந்து ஒரு சாக்கு போக்கு தான். ஓகே, இந்த பிரிக் மாநாடை பற்றி ஏற்கனவே வந்து ட்ரம்ப் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. இதில் இந்தியா இருக்குது, இதுவே எங்களுக்கு வந்து ஒரு இதாக ஆதங்கமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாநாட்டுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கா ஏதாச்சும்? இல்லை, இது பிரிக் வந்து ஒரு சில வருடங்களாகவே டாலர் இல்லாமல் இன்னொரு கரன்சி உருவாக்குறத பற்றி, அதாவது டாலர் ஹெகமனின்னு சொல்லுவாங்க, டாலரின் மேலாதிக்கத்தை உடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்தியா அது கூட சேர்ந்து ஒத்திசைவு கொடுத்துருச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் அமெரிக்காவுக்கு. ஏன்னா இந்தியா இது வரைக்கும் வந்து எந்த இசையும் கொடுக்காமல் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனாலாம் தயாராக இருப்பாங்க, இந்தியா வந்து கடைசி நேரத்தில் வேணான்றோம். ஏன்னா இந்தியா வந்து பிரிக்ஸ்லேயும் இருக்கும், குவாடுலேயும் இருக்கும். ஆமாம், குவாடுங்கிறது வந்து அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா சேர்ந்த கூட்டமைப்பு, 4 கண்ட்ரி. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த குறுக்கு சால் ஓட்டுறது, இந்த அன்னியன் டெம்ப்ளேட்லாம் போடுவாங்க இல்லையா, ஆட்டோவில் இந்த பக்கமும் தொத்திக்கிறது அந்த பக்கமும் தொத்திக்கிட்டு 2 பக்கம் ஆட்டோவில் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இந்தியா இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது பிரிக்ஸில் வந்து ஒரு திட்டவட்டமாக இந்த பிரிக்ஸ் நாடுகளின் நலனை காப்பதற்கு அப்படின்னு ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை தான். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் அது பிரச்சனையே இல்லைனாலும் பிரச்சனை கத்திக்கிட்டே இருப்பார். அவர் நீங்கள் வந்து இது சிம்பாலிக் தான், இதில் இந்தியா ஒன்றும் பண்ணாதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு திட்டவட்டமான ஒரு பெரிய நடவடிக்கைலாம் எடுக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் முன்னாடியே கத்தி வைப்போம், எங்கேயாவது பண்ணிட்டு போகிறானுங்க அப்படின்னு அவர் கத்திட்டு இருப்பார். அதுதான் நம்ம வந்து அவரோட போக்கா பார்க்குறோம்.